அடுத்தது அனவசாத அனுத்தர்ஷ. அனவசாதம் தேச கால மாறுபாட்டாலே அதீதமா வருத்தப்படாமல் இருக்கை. இது அனவசாதம். நமக்கு தேச கால வழிகுண்யத்தால ஏற்படும். இப்ப என் வீட்டுல நான் இருக்கேன், ஒரு வாரம் இங்க வந்து தங்குனுட்டா திடீர்னு தட்பவெட்ப நிலை மாறலாம், தண்ணீர் மாறலாம், இருக்குமிடம் மாறலாம், அன்ன ஆகாரம் மாறலாம். இது மாறித்துன்னு உடனே அதுக்காக நான் வருத்தப்பட ஆரம்பித்தால் அது அனவசாதம். அந்த வருத்தப்படுவது கூடாது. அதே போல தேச கால வைகுண்யத்தால ஒரே சந்தோஷப்பட்டேன்னு வச்சுங்க. இப்ப நான் இருக்கிற இடத்தை விட இப்ப தங்கி இருக்கிற இடம் வசதி குறைவா இருந்தா வருத்தப்படுவேன். இருக்கிற இடம் இப்ப தங்கி இருக்கிற இடம் ரொம்ப வசதி வசத்தியா இருந்ததுன்னு வச்சுங்க, இங்கேயே இருந்துள்ளாம் போல் இருக்கே அப்படின்னு ஆனந்தமும் படுறதுக்கு ஆரம்பிப்பேன். ரெண்டுமே கூடாது. தேசத்தாலும் கால மாறுபாட்டாலும் தட்பவெட்பங்கள் மாறினால் அதீதமா துக்கப்படுறதும் கூடாது, அதீதமா மகிழ்ச்சி அடைவதும் கூடாது. இதெல்லாம் பொறுத்துக்கிற பயன்படுத்திக்கிற தன்மை. பிரம்மச்சாரின்னு இருக்கிறச்சே தலகாணி வச்சு கூடாது, சந்தனம் பூசி கூடாது, வெத்தலைபாக்கு போட்டு கூடாது, எந்த வஸ்துக்கள் ஆகிரி வஸ்துக்கள்லாம் கூடாது, கேளிக்க கூடாதுன்னு ஏன் சொல்றா? அந்த வயசுல அவனுக்கு பொறுத்துக்கிற தன்மை வருதா? ஏன்னா நாளைக்கு வாழ்க்கையில எத்தனையோ நாம பொறுத்துண்டாகணும். இன்னைக்கு பல பேர் மன அழுத்தத்துக்கு காரணம் பொறுமையின்மை. எல்லாம் அவசர கத்தியிலே முடிஞ்சு போடணும்னா ஒன்னுக்கு காத்துன்னு இருக்க முடியல. அது வண்டி எங்கேயானு வர்ற வழியில நிக்கிறதுல இருந்து பொறுமை இருக்க மாட்டேங்கிறது. அவரவர்கள் அதை அடிக்கிற வேகத்தை பார்த்தா இதான் ஆகாசத்துல தான் போன எல்லாரும். இருக்கிற தெரு இதுதான், இருக்கிற வண்டி இதுதான், இதுக்குள்ள எவ்வளவு போக முடியுமோ அவ்வளவு செய்யலாம். முயற்சி தேவை, பொறுமையோடு கூடின முயற்சி தேவை. அதனால இது அனவசாத அனுத்தர்ஷம். அனுத்தர்ஷம்னா ரொம்ப மகிழ்ச்சி கொள்ளாமை, அனவசாதம்னா ரொம்ப வருத்தமும் படாமை. இது அடிக்கடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணனும் சுகதுக்கே சமய கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ. சுகத்தையும் துக்கத்தையும் உண்ணா நினைச்சுக்கோ, லாபத்தையும் லாபத்தையும் உண்ணா நினைச்சுக்கோ. நமக்கு தோணும் நாங்க என்ன கூடையா முறமா கவுத்து வச்சாப்பில் இருக்கிறதுக்கு, என்னமோ சுகதுக்கங்களை ஒன்னா ஒத்துக்கோம்னா அப்புறம் கல்லுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லாத போயிடுமேனு தோணும். கல்லுக்கு சுகத்துக்கும் துக்கத்துக்கும் வேறுபாடே தெரியாது, சுகதுக்கங்களே புரியாது. ஆனா நமக்கு அப்படி அல்ல. சுகம் என்னது துக்கம் என்னதுன்னு தெரியும், ஆனா ரெண்டையும் ஒன்றாக மதிக்க கத்துக்கொள்ளுகிறோம். நம்மையும் கல்லையும் பகவான் சமன்படுத்தவே இல்லை. கல்லுக்கு சுகதுக்கங்களே தெரியாது, எனக்கு சுகதுக்கம் தெரியும். ஆனா தெரிந்திருந்தும் பொறுத்து கொள்ளுகிறேன்ங்கிறது முக்கியம். ஏன் சுகப்படச்சே சுகப்பட்டு சிரிச்சுடுறது, துக்கப்படச்சே துக்கப்பட்டு அழறது. அப்படி இருந்தா என்ன? இப்போ என்னத்துக்கு சுகப்படச்சேவும் சுகப்படக்கூடாதா, துக்கப்படச்சேவும் துக்கப்படக்கூடாதான்னா சுகப்படச்சே சிரிச்சோம்னு வச்சுங்கோ 4 பேர் வந்து ஒட்டிப்பா, துக்கப்படச்சே அழுதோம்னு வச்சுக்கோ சமாதானப்படுத்துறேன்னு 4 பேர் வருவா. வந்த 4 பேர்ல எவன் உண்மையா பேசுறான் எவன் பொய்யா பேசுறான்னு எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் பொய்யா திசை திருப்பி இந்த இன்னைக்கு பல இடத்துல பாத்தீங்கன்னா வேலை பளு அதிகமா இருக்கும் இல்லையோ. அதே சமயத்தில் ஆண் பெண் வீட்டிலே கணவன் மனைவி பாத்துக்கிற நேரம் வேற குறைஞ்சு போச்சு. அதனால வேலை இடத்திலே பல ஆண்களையும் பல பெண்களையும் சந்திக்கிறோம். இவர்களுக்குள்ள ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறதுக்கு நேரமே குறைஞ்சு போச்சு. எங்கேயோ யாரையோ பார்த்துன்னு தான் இருக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒருவேளை நம்ம வீட்டுல ஒரு குற்றம் நடந்திருக்கு, இல்ல நம்ம வீட்டிலேயே இருவருக்கும் சண்டேனே வச்சுப்போமே, அதனால ஒருத்தருக்கொத்தர் மனக்கசப்பு இருக்கு, வருத்தம் இருக்கும் இல்லையோ. இந்த வருத்தத்தோட அலுவலகத்துக்கு போவோம். ஆணா இருந்தா யாரேனும் ஒரு பெண் இந்த மாதிரி உங்களுக்கு வருத்தமாமேன்னு பரிவா கேட்க வரச்சே நம்ம மனசு அப்படி பாயறதுக்கு ஆரம்பிக்கும். அதே ஒரு ஆண் அந்த பெண்ணிடத்துல பரிவா கேட்க வரச்சே ஓ நமக்கு வீட்டுல இத்தனை இருக்கிறத இவரானு புரிஞ்சுக்கிறாரேன்னு நினைக்க ஆரம்பிக்கும். இத சுகதுக்கத்தை சுகதுக்கமாவே ஏத்துக்கலே, ரெண்டுத்தையும் சமமா பார்த்துட்டா அலுவலகத்துல யார் பேசுறாங்கிற கவலையே வராது. ஆனா சுகத்தை சுகமா எடுத்துனுட்டு அதே எண்ணத்தோட அலுவலகத்துக்கு போறோம் இல்லையோ, போற சமயத்துக்கு யாரோ 2 பேர் அந்த சுகத்தை பருங்கிறதுக்கு வரானோ இல்லையோ, அவன் எந்த எண்ணத்தோட பகிர்ந்துக்கு வரான்னு நமக்கு தெரியாது. ஆகையாலே சுகப்படும் போது படாமலும் துக்கப்படும் போது படாமல் இருக்கிறது தான் நன்மை. இதுக்காகத்தான் சமமா நினைக்கணும் சமமா நினைக்கணும்ங்கிறா. நமக்குள்ள நடந்த சண்டை உள்ள இருக்க வேண்டுமே தவிர அதை எடுத்துன்னு போய் இன்னொரு இடத்துல சொல்லிக்குள்ள போய் அவன் நண்பனா நண்பன் அல்லவானே தெரியாமல் இருந்து எத்தனை ஆபத்துல போய் முடியறது இன்னைக்கு. அதுவும் ராத்திரி பல வேளையில திரும்பி வர வேண்டிய தேவை இருக்கு. சொல்றச்சே அப்படி சொல்லுவோம், முடிந்தது 12 மணி ஆறுது, என் பிள்ளையோ பொண்ணோ அவ்வளவு நேரம் உழைக்கிறா, ஆனா வண்டியில கொண்டு விட்டுறா தெரியுமோ அப்படின்னு சொல்லிடுவோம். இது கொஞ்ச நாளைக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். இந்த வண்டியில கொண்டு விடச்சே எத்தனை ஆபத்துங்கிறது 1 மணி ஆறுச்சே தெரியும். அது இப்பதெல்லாமே தெரிய போறது இல்லை. ஆக இப்பவே எல்லாரும் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டார்கள். இந்த கார்த்தால 7:15 போயிட்டு ராத்திரி 11:15 வரைக்கும் உழைக்கிறதுனாலே பெருசா நாம சாதிச்சுடுறது இல்லை. மன உளைச்சலையும் தேக ஆரோக்கிய கேட்டையும் தான் சம்பாதித்துக் கொள்வோம். ஒரு சரி சமனான வாழ்க்கை மனிதனுக்கு தேவை. வெறும் தேகத்துக்கு மட்டும் இடம் கொடுத்துட்டு ஆத்மாவுக்கு இடமே கொடுக்காத வாழ்க்கை அமைச்சுட்டோம்னால்
சமச்சீர் உணவுன்னு இப்ப சொல்றாளோ இல்லையோ, உணவா இருந்தாலும் அதுல வேண்டிய அளவு பருப்பு இருக்கணும், வேண்டிய அளவு கீரை இருக்கணும், வேண்டிய அளவு அரிசி இருக்கணும். அதே போல வாழ்க்கையிலையும் எல்லாமே, அது கேளிக்கையா இருக்கட்டும், சங்கீதமா இருக்கட்டும், உபன்யாசமா இருக்கட்டும், சம்பாதிக்கிறதாகட்டும், சமமான அளவுல வச்சுக்காமல் ஒன்றை மட்டுமே நினைச்சிருந்து 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உழைச்சு களைச்சுட்டால் குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஆகையாலே கல்யாணங்களான குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். அதீதமா சோகப்படக்கூடாது, அதீதமா சந்தோஷப்படவும் கூடாது. இந்த 7 இருந்தாத்தான் பக்தினுட்டார். ஆக விவேக, விமோக, அபியாச, கிரியா, கல்யாண, அனவசாத, அனுத்தர்ஷங்கள் இப்ப இருக்கான அவரவர்கள் ராத்திரி வீட்டுக்கு போய் பாத்துங்கோ. இந்த 7 கேட்டா சொல்லியோ, இந்த 7ல நாம எந்த நிலைமையில இருக்கேன்னு யோசிச்சு பார்த்துட்டு 7 வர வைக்கிறது ஒண்ணும் கஷ்டம் இல்லை. இல்லாதது நேத்தி வரைக்கும் பத்தி கவலையே படப்படாது. இன்னைக்கு தெரிஞ்சுட்டோமா, இன்னிலிருந்து எத்தனை நாள் வீணே பொழுது போக்காம 7 வரவழைச்சுக்கிறோம் அப்படிங்கறதுதான் மனுஷன் மனசுல இருக்கணுமே தவிர, நேத்தி வரைக்கும் தொலைச்சிட்டுமேனா தொலைச்சிட்டோம், அது போன காலம் திரும்பி வர போறதா? அது வராது. இருக்கிற காலத்தை தொலைச்சிட்டுமேன்னு சொல்லியிருந்தார். 500 ஆச்சாரியர் இருந்தார். அவர் ஒருத்தர் மரணப்படுக்கையில் இருக்கிறச்சே பாக்குறதுக்காக போனார். நான் பிராணம் போறது என்ன சொல்லணும்னு ஒரு கேட்டார். ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்தார். எத்தனை எழுத்து? ஓம் ந மகா நாராயணாய 8 எழுத்து இல்லையோ. அவன் எவ்வளவு மகாஜானி தெரியுமோ? என்ன பண்ணான்னு பாருங்க. ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்லுன்னா ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். அப்படின்னா முடிஞ்சா சொல்றேன்னு அர்த்தம். ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன், எண்ணி பார்த்தா 8 எழுத்து. இவன் 2 தரம் ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன் நான் பிராணப்படுத்து. இதுக்குள்ள ஓம் நமோ நாராயண சொல்லிருக்கலாம் இல்லையோ. இவன் ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன், ஆமாகில் சொல்லி பார்க்கிறேன்னா சொல்லி பார்க்கறதுக்குள்ளே பிராணப்படுத்து. அதனால இருக்கிற நாழிக்குள்ளே புரிஞ்சுனுட்டோம்னா புரிஞ்சுட்டத்தை செயல்படுத்துறதுல நமக்கு நோக்கம் இருக்கணுமே தவிர, ஓ இத்தனை நாள் விட்டுட்டோமேன்னு கவலைப்படுறதுல அர்த்தம் இல்லை. ஆஹ் குரோதா தர்ப்பச்ச ஹர்ஷச்ச தர்ப்பச்ச ஹ்ரீஸ்தம்போம் அன்யமானிதா. அடுத்து யஸ்ய கிருத்யன்ன ந ஜானந்தி மந்திரம் வா மந்திரிதம் பரே கிருதமேவாஸ்ய ஜானந்தி சவை பண்டித உச்சியதே. யார் பண்டிதன்னு கொண்டாடப்படுறான்? இவன் என்ன திட்டம் போடுறான், எப்படி ஒரு காரியத்தை முடிக்க போறான்ங்கிறது உலகத்துக்கு புரியவே கூடாதான். அவன் தான் பண்டிதன். ஒருத்தன் ஒரு செயலை பண்றான்னா அந்த செயலை இவர் எப்படி பண்ண போறாருங்கிறதே நமக்கு புரியக்கூடாது. எப்ப தெரியுமா புரியணும்? செயல் முடிஞ்ச உடனே தான் லோகத்துக்கு தெரியணும். அப்படி இருந்தாதான் ஹாஹான்னு ஆச்சரியப்படுவோம். ஆனா ஒருத்தர் செய்கின்றிருக்கும் போது சொன்னால் என்ன தெரியுமா நடக்கும்? அதை பார்த்து 4 பேர் நாங்களும் அதே போல பண்ணிவிடுறேனேன்னு ஆரம்பிப்பார்கள். அதனாலதான் பல இடத்துல போனீங்கன்னா விற்பனை ஸ்தலங்கள் எல்லாம் நம்மள உள்ளே விட மாட்டா. ஏன்னா விற்கிறதுக்கு அவ என்ன யுக்திகள்லாம் எழுதி வச்சிருக்காலும் அது வெளியில தெரிஞ்சிரும் இல்லையோ. அது இந்த இடத்துல தான் சொல்லியிருக்கார். நாம ஒன்ன செய்யறோம்னால் அது எந்த திட்டத்துல செய்யறோம்னு பொறுத்தியாருக்கு தெரியக்கூடாது, நமக்கு வருங்கியவர்களுக்கு மட்டும் தெரியணும். ஆனா செயல் முடிந்த பிற்பாடு ஊருக்கு தெரியணும். ஓஹோ இது இப்பேற்பட்ட செயல் போல் இருக்குதுன்னு அப்பதான் மக்கள் புரிஞ்சுப்பார்கள். பண்டிதன்கிறதுக்காக ஒரு செயல் ஆரம்பிக்கிறச்சேவே நான் இன்னது பண்றதா இருக்கேன்னு ஊர்ல போட்டு உடைச்சிருவா. அது செய்யவே கூடாது. அது கடைசியில முற்று பெரும் தெருவாயில தான் எல்லாருக்குமே தெரியணும். அரசியல் மேடைகள்ல பேசச்சே இன்ன பிரச்சனை நம்ம நாட்டுல கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை வந்ததுன்னு வச்சுங்கோ, அப்ப அந்த பிரச்சனை அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். இவ பேசறச்சவே நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏதோ பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கு, அதனாலதான் இவர் வேணும்னு இப்ப பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். உள்ளுக்குள்ள இல்லாம இவர்கள் வெளியில பேச மாட்டா. எதை தொடங்கும் போதே வெளியில சொல்லிடவே கூடாது. செயல் முடியும் தருவாய் வரைக்கும் காத்திருக்க வேண்டும். ராவணன் இவ்வளவு பலிஷ்டன். ஆனா ராமன் சுக்ரீவனை போய் பார்த்தது, வாலிய முடித்தது, சுக்ரீவனோட தோழமை பூண்டது ஒண்ணுமே தெரியல பாருங்க. ஆனா ராமனுக்கு இருக்கிற சக்தி என்ன தெரியுமோ? வெளியூர்ல எல்லாரும் எப்படி பேசும்படி நடந்துப்பல்னா, சுகசாரணாள்னு 2 பேர் மறைஞ்சிருந்து ராமனுடைய யுத்த பலத்தை பார்த்துக்கணும்னு வந்தார்கள். விபீஷணன் அவர்களை கண்டுபிடிச்சுட்டான். ராமன் முன்னே கொண்டு போய் நிறுத்தினான். ராமன் ஒண்ணு வாழ நீ கஷ்டப்படுத்த வேண்டாம், என்ன சேனைய பார்த்துட்டு போகணுமோ போட்டோம் அப்படின்னு அனுமதிச்சுட்டான். அவர்களுக்கு ரொம்ப ஆனந்தம். எப்படி ராமன் நம்மளை இவ்வளவு தூரம் மர்மத்தெல்லாம் பார்க்க விடுறாரு, சேனையினுடைய மர்மத்தை பார்க்க விடக்கூடாதுன்னு நினைப்பார்களே. பார்த்துட்டு ராவணன் இடத்துல போய் சொன்னால் நாம நினைப்போம் என்ன ராமன் அசடா இருக்காரு, சேனையினுடைய பலத்தை போய் வெளியில விடலாமான்னா இது அவருக்கு மர்மமே அல்ல. என்னத்தவனா ஆர்வனா பார்த்துன்னு போட்டோம். ராமனுடைய மர்மம் எங்க இருக்கு தெரியுமோ? வானரங்கள் சேனையா வருதுங்கிறச்சே கூட ராவணன் உண்மையை புரிஞ்சுக்கல. நான் வரம் கேட்கும் போது வானரங்களையும் நரங்களையும் சேர்க்காம வரம் கேட்டுட்டேனேங்கிறது சூக்ஷ்மம். அந்த சூக்ஷ்மம் கடைசி வரைக்கும் ராவணன் புரிஞ்சுக்கவே இல்லையோ. அத முதல்லயே என்னது மனுஷனும் குரங்கும் சேர்ந்து வருதேன்னு யோசிச்சானா?
அதை யோசிச்சிருந்தா எங்கேயோ இடிக்கிறதே நம்ம புரிஞ்சுட்டு இருப்போம். மனுஷனும் குரங்கும் சேர்ந்திருந்தா நாம அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து ஏதோ கேட்டிருக்கோம். இது 2 நாள மட்டும் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு அவன் கேட்கல, மத்த எல்லாத்திலையும் கேட்டுட்டான். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து என்னத்துக்கு ராமன் குரங்கோட சேர்ந்தான் புரியவே இல்லை கடைசி வரைக்கும். அதை புரியும்படி ராமன் வைக்கவே இல்லை. அதனால செயல் முடியும் போதுதான் நாம என்ன செய்தோம்னு தெரிஞ்சுக்கணுமே தவிர அதற்கு முன்னாடி அதை வெளியில சொல்லிடவே கூடாது.